வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சுனா பார்ப்போம். வாங்க இன்றைக்கி நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோடைய டே சார்ட்டில் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலில் இன்றைக்கி அதே ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு அப்படியே மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல நீளமான பேரிஷ்க்கு அப்புறமா புல்லிஷ் அதுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு லெவல் அது கூட சேர்ந்து பாருங்கள், இந்த ரேஞ்சும் இருக்குது. இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணுற வரைக்கும் அது வந்து எப்போ வேணாலும் மேலே போகலாம். ஸோ அந்த இடத்துலேருந்தே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மேலே போயிடும். டைரெக்டாக இந்த ஹையும் தாண்டி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அப்படியே வந்து கன்னிவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒன்ஸ் இந்த 3 ரேஞ்சும் கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அப்படியே கீழே வந்துடலாம். ஸோ அப்படி வராமல் இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா புல்லிஷ்க்குண்டான வாய்ப்பாக இருக்கலாம். ஒன்ஸ் இந்த ரேஞ்சை தாண்டும் பொழுது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமையும். ஸோ இங்கே இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லெவல் இது டைரெக்டாக அதை போய் தொடணும், அல்லது கீழே வந்து இங்கேருந்தே சப்போர்ட் எடுக்கணும். இதை விட்டாலும் கூட அடுத்த இந்த லோ பக்கம் வந்து இங்கேயும் கூட வந்து சப்போர்ட் எடுக்கலாம். அதனால் இந்த 2 ரேஞ்சிலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்போ வேணாலும் மேலே போக ஆரம்பிக்கலாம். ஒன் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே, இல்லை அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா இதை ரெண்டையும் பிரேக் பண்ணி கீழே போனால் தான் அடுத்து கீழே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் முக்கியமான ரேஞ்சு இந்த 2 ரேஞ்ச் தான். என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். சிபேரில் 5 மினிட்ஸில் ஹையர் வேல்யூ சிபேர் புல்லிஷ், சிபேருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் அதுவும் புல்லிஷ் தான் இருக்குது. ஸோ சிபேருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டின R2, R1 ரிஜெக்ட் ஆனால் சிபேர். இது சிபேருக்கும் கீழே ஓப்பன் ஆனால் செல் பண்ண வேண்டாம், அது S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா R1, S1 கீழே பிரேக் பண்ணுதுன்னா S2. சேம் தான் அப்படியே பேங்க் நிஃப்டிலையும் வந்து நடந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நல்லா புல்லிஷ், நிஃப்டியில் இந்த பேரிஷ்க்கும் மேலே க்ளோஸ் ஆனிச்சு. ஆனால் இங்கே பேங்க் நிஃப்டியில் வந்து ஸோ அந்த ரேஞ்சுக்கும் உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலும் முக்கியமாக இருக்கிறது இந்த சப்போர்ட் ரேஞ்சு தான். இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மேலே போகும். இந்த 3 ரேஞ்சும் கீழே பிரேக் பண்ணாத வரை அது புல்லிஷ்க்குண்டான வாய்ப்பாக எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் தொடர்ந்து கீழே போகணும். இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த ரேஞ்சு, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குதுன்னா புல்லிஷ்க்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அந்த டேவோடைய ஹை லோ இது 2 தான் முக்கியமான ரெஃபரன்ஸு. இங்கேயும் நிஃப்டி போலவே இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலில் 2 சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாத வரை இங்கேருந்தே சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது இங்கேருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம். இது கீழே பிரேக் பண்ணால் தான் தொடர்ந்து கீழே போகிறதுன வாய்ப்புகள் வந்துருக்கு. அதனால் இந்த ரேஞ்சில் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் அது மேலே போகிறதுன வாய்ப்பாக இருக்கலாம். இவ்வளோ தூரம் போய் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம், அல்லது இதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ஓவரால் புல்லிஷ்க்கு உண்டான வாய்ப்பு மட்டும் தெரியுது. நடக்குதா இல்லை அப்படிங்கிறத 5 மினிட்ஸில் சிபிஆரில் எங்கே ஓப்பன் ஆகுது, அப்புறம் 1 ஹவரில் எந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுது அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அதுவும் வந்து புல்லிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்ட R2, R1 ரிஜெக்ட் ஆன சிபிஆருக்கு கீழே ஓப்பனாக செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் R1, S1 கீழே பிரேக் பண்ணுதுன்னா S2. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனு. ஸோ இந்த கண்டிஷன் கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். இதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் ரிசர்ச் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும், உங்கள் சொந்த முடிவு தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.